இது ஃபுல்லாவே பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசுறத நான் சொல்ல முடியும். சோசியல் மீடியால இருந்து நியூஸ் சேனல் வரைக்கும் ஒரே ஒரு ஆளை பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து வேற யாரும் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் தான். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் திரிசாவை உச்சரித்து பேசினாரா இல்ல, கூட்டத்துல பேசுகிறாங்கன்னா அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்றது தவறான இது. அவங்க பையன் பேசினாலும் இது வந்து குடும்பத்திலே வந்து குழப்பம் உண்டாகிறது. டிஎம்கே உதயநிதி உன் கொண்டாட்டிய உன் குடும்பத்துல புள்ளியா பிரிச்சா நீ சொமாரிப்பியா? உதயநிதி நான் சொல்றேன் தப்பு. இளம் தலைவர் எங்களோட ரத்தம் எங்களோட மூச்சை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படி மீறி அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து போராட்டம் பண்ணணும் சொல்லி காமெடி பண்ணதாகட்டும். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாம வந்து நிவேதா பித்ராஜ் வந்து இந்த பொழப்பு வந்து நாண்டு சாகலாம் சொல்லி ட்விட்டர் பேஜ்ல வந்து ட்வீட் போட்டதாகட்டும். இது கூட புரியல. இது கூட போய் எது ரெண்டு பேருக்கு நான் மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சும்மா போன ஓன எடுத்து வேட்டிகளோட கதையா சின்ன பகுதி பண்ண சம்பவம் ஆகட்டும். இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நம்மளால நேற்று பார்க்க முடிஞ்சு. இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, எதனால ஆரம்பிச்சிச்சு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல வந்து திசா திசான்னு சொல்லி யாரும் கத்துறாங்க. அதனால வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். அதுக்கப்புறம் மட்டமான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து காவிரியை சொன்னேன் அப்படிமா சொல்லுவாப்ல. காவிரி சொன்னேன். ஆனா அவர் திசாவை மென்ஷன் பண்ணி சொன்னாரா இல்ல வேற யாராவது சொன்னாரா தெரியல. ஆனா வந்து சொன்ன விஷயம் வந்து உண்மையா தப்பான ஒரு விஷயம். காவிரி சொன்னேன். ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேச போற. ஆனா அதுக்கு ஒருத்தரமான மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் அவதூற பேசினார் அப்படின்னா வந்து அவர் மேல வந்து அவதூறு வழக்கு வந்து போட வேண்டியது, கோர்ட் வந்து முடிவு பண்ணிக்கணும். அதுக்குள்ள இதுக்கு வந்து 12 மணிக்குள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஒரு நடிகரை பத்தி யார் வேணா விமர்சிக்கலாம், அது தப்பு இல்ல. இந்த நேரத்துல வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் திரிசாவை உச்சரித்து பேசினாரா இல்ல, கூட்டத்துல பேசுகிறாங்கன்னா அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்றது தவறான இது. அதுலயும் பெண்களுக்கு தான் ஒன்னா நாங்க வந்து முன்னாடி நிற்போம், பெண்களுக்கு தான் ஒன்னா நாங்க வந்து பாதுகாப்பு கொடுப்போம் சொன்னா அந்த ஒரு அரசு சொந்த கட்சியில் இருக்கு எம்எல்ஏ பண்ண கேவலமான அருவத்தக்க செயல்களுக்கு வந்து ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியல? இதெல்லாம் அவர் தான் பண்ணுது. என்ன ஆபாசமா அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. எல்லாமே அவரோட சாட்சி தான் மொத்தமும். பேசவே இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? வேலூர் மாவட்ட செயலாளரான விஜயமோகன் மேல வந்து ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. நான் ராணிப்பேட் மாவட்டத்துல இருந்து வரேன். விஜயமோகன் மாவட்ட செயலாளர் டிவிகே மேல கம்ப்ளைண்ட் செக்ஸ் ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருந்தேன். என்ன மிரட்டி வந்து வன்கொடுமை பண்ணிட்டாரு அப்படிமா சொல்லியிருந்தாங்க. மேல ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஆர் காப்பி என்கிட்ட இருக்கு, ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது வந்து ஒரு பெண் வந்து புகார் கொடுத்திருந்தாங்க. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி பாலா மற்றும் ஜெயபால் ஆகிய இருவர்களால் கூட்டு பலாத்காரம் பண்ணப்பட்டேன். அவருடைய ஆதரவாளர்கள் அவர் சொன்னதாக சொல்லி நீ அழைச்சிட்டு போய் சரவணன் கூட்டு வர சொன்னாரு. நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்றாரு. இத்தனைக்கும் வந்து சொந்த கட்சிக்கார பொண்ணு ரசிகா இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான கூட்டிட்டு போய் 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. எல்லா ஆட்சியிலும் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப நம்ம ஆட்சியிலே அண்ணனை கூட சொல்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து டிவிக்கு சார்ந்தவங்களே பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களுக்குலாம் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாரு செஞ்சாரு. அதுலயும் கோர்ட் ஆர்டர் படி 12 மணிக்கு மேல வந்து அரெஸ்ட் பண்ண கூட சொல்லியுமே வந்து 12 மணிக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணி அது மாதிரி டிவிக்கு சார்ந்தவங்க வந்து தப்பு பண்ணதுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாரா அந்த மாதிரி கேக்குறாங்க. எப்ப உதயநிதி பேசி வந்து மணிக்க முடியாது தப்புன்னு சொல்லி பாத்ரூம் கூட போகாம வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்களோ அதே மாதிரியே வந்து சங்கீதா வந்து கலிகளி ஊத்தும் போது வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கோம்ல, கோவம் பண்ணணும்ல, ஏன் கோவம் வரல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதுக்கிடையில டிஎம்கே தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்ட மாட்டேங்கிற பேர்ல காமெடி தான் பண்ணிக்கிறாங்க. வித்தியாசமா கூப்பிடுறான்டா அவன். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா. லிட்டரலா அவன் போராட்டம் பண்ற அந்த ஒரு நோக்கம் வந்து வேறையா இருக்கலாம். ஆனா வந்து வீடியோ பார்க்கும்போது வந்து உண்மையில வந்து காமெடியா தான் இருந்துச்சு.
சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? யாருக்கு யாருக்கெல்லாம் அந்த போராட்ட வீடியோ பார்க்கும்போது உண்மையை சிரிப்பு வச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுலயும் நடுரோட நின்று ஒரு பக்கம் பார்த்து டிவிக்கேவும் இன்னொரு பக்கம் பார்த்து டிஎம்கேன்னு ரெண்டு சைடு மாத்துக்கெல்லாம் அந்த செருப்போட்டு அடிக்கலாம் பார்க்கும்போது வந்து உண்மையிலே வந்து அப்படி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான் பேசுவேன். ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன். ஆமா, ஆள் போடாது, நீ போடா, இது போடா கொடே. அதுக்கப்புறம் போராட்டம் பண்ற பேர்ல வந்து நடு ரோட்ல வந்து போலீஸ்க்கு அவங்களை கட்டி பிடிச்சி வந்து உருண்டு இருக்கிறதால நம்மளா பார்க்க முடிஞ்சு. யாருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியாம வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒளிகன்னு சொல்லி கத்துறதாகட்டும். இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அதுலயே ஒரு ஸ்டெப் மேல போய் கலைஞர் ஒளிகன்னு சொல்லி கத்துனதாகட்டும். இதுக்குதான் கூட்டத்துக்கு வந்து காசு கொடுத்து ஆளை கூட்டு வரும்போது வந்து எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும், யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கணும். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். அதுல சும்மா செவனின்னு போனவங்களை வந்து அடிக்கிறது. ஜன்னல் சீட்டு கிடைச்சிருச்சு ஜாலியா போலான்னு சொல்லி ஜாலியா போனது. இங்கிலீஷ் பேச தெரியாமே வந்து இங்கிலீஷ் பேசுவேன்னு சொல்லி சமாளிச்சது. What was my statement? I didn't name anybody. I didn't But you're waiting more than 15 minutes. What are you thinking about us? talk in any bad taste. My என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. the protest was ஃப்ரீயா விடுங்க. அந்த டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, ஃப்ரீயா விடுங்க. நக்கல்யா அவனுக்கு. இன்னமும் ஆயில் தண்ணி போய் திரும்பி வரமாட்டாங்கிற மாதிரி வந்து போற வழியிலேயே வந்து டம்ளர் கொடுக்கறது, பாலை கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கலாம் வந்து வேணாடி பாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். மிருதன் படத்துல வர சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணது. வரைக்கும் சிரிக்காதவங்க கூட இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ பார்த்து கண்டிப்பா சிரிப்பீங்க. இந்த மாதிரி போருக்கு போய் ஜெயிச்ச மாதிரி வந்து 2 நாட்டு மன்னர்கள் வந்து பாத்துக்கிறாங்க. அதுல ஸ்டாலின் போட்டிருக்க காஸ்டியூம் பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்பு வருதா இல்லையா? வீரசிங்கமாய் களம் இறங்கும் சஞ்சீவ். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பகவதிரா, சின்ன பகவதிரா அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காப்ல. அவங்கள வீட்டுக்கு மாடியில் நின்று வீடியோ எடுக்கிறாப்ல நம்ம சின்ன பகவதி. அதுலேயே அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் வந்து வீடியோ எடுக்கிறாப்புல. அதில் வந்து லேடிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. அதுலேயும் வந்து அங்கே இருக்க ஒரு லேடி வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. இவர் தலையிலே அடிச்சுட்டு போறாரு. அதுலேயே இந்த விஷயத்தை நான் பார்த்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து கோவப்பட்டிருந்தாங்க. அது குறிப்பாக சொன்னோன்னா குஷ்பு மேம். உங்களுக்கு பெண்களை இழிவாக பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா? அப்படி மீங்க தெரிஞ்ச அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு விஜய் சாரோட ஒய்ஃபை டிவிகே காரங்களும் அவளோட ஃபேன்ஸும் சேர்ந்து கொடூரமால வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு கோவப்படல, எங்கேயும் குரல் கொடுக்கல, இவ்வளவு பக்கத்துக்கு வந்து பேராகிராஃபா எழுதல. அப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்படி உனக்கு தப்பா தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும், சட்டசபையில வந்து 2 பேரும் வந்து மீட் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த சூப்பராக சந்திக்கலாம்.